நாளில் நாம் தியானிக்க வேண்டிய வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம். முப்பத்தி 39 முதல் 43 வசனங்கள் இப்படி சொல்கிறது. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்போ நம்ம ஒரு தெரிஞ்ச வீட்டுக்கு போகிறோம் வைங்களேன். நமக்கு ஒரு தெரிஞ்ச வீட்டுக்கு நம்ம போகும்போது பக்கத்தில் போய் கதவு பக்கத்தில் போய் நம்ம தட்டுவோம். அங்கே இருக்கிறவங்க உள்ளே இருக்கிறவங்க வெளியில் வருவாங்க. வாங்க வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. இது தெரிஞ்சது. ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு அதிகாரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விஐபி வீடுன்னு வச்சுக்கோங்க. அங்கே போகிறோம் வைங்களேன், நம்ம கேட்டில் தான் நிற்க முடியும், கேட்டை விட்டு உள்ளே போக முடியாது. அந்த கேட்டில் நிற்கும் போது வாட்ச்மேன் வருவார், யார் பார்க்கணும்னு கேட்பார். திரும்பி நம்ம சொல்லுவோமானா திரும்பி போய் அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டு வாங்க அப்படின்பார். அது உள்ளே போட மாட்டார், ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிற்க வச்சுக்குவாங்க. அடுத்து அவர் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா தான் நம்ம அது இப்பவும் உள்ளே நம்ம போக முடியும். இது உலக பிரகாரமான காரியம். இந்த உலக பிரகாரமான ஒரு மனுஷனை பார்க்கறதுக்கே நம்ம போயிட்டு இத்தனை ஒன்று இவ்வளவெல்லாம் நம்ம எல்லாத்தையும் கவனித்து பார்த்து நம்ம போய் அவங்கள்ட்ட பேசிட்டு வரணும்னா, அந்த சராசரிகளை படைத்த ஆண்டவர்கிட்ட நம்ம போகணும்னா, அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கணும்னா நம்ம எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத இந்த 2 கள்ளர்கள் அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அதை நமக்கு சுட்டி காமிக்கிற ஒரு நபர்களாக அந்த இடத்துல இருக்கிறாங்க. அக்கிரமக்காரி ஒருவராக எண்ணப்பட்ட ஆண்டவர் அது நடுவில் தொங்குகிறார். எல்லாருமையும் அக்கிரமக்காரனை ஒருவராக அவர் எண்ணப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. அவரது வலது கையில் வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் 2 கள்ளன்மார்கள் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம இப்படி ஒரு பேர் வச்சுக்கலாம். எப்படின்னா, ஒன்று மனஸ்தாபப்படாத கள்ளன், ஒன்று 2வது மனஸ்தாபப்பட்ட கள்ளன். இப்போ இந்த மனஸ்தாபப்படாத கள்ளனை குறித்து நம்ம தியானிக்க முற்பட்டோம்னு சொன்னால் ஒரே வார்த்தையில் நம்ம பேசி முடிச்சிருவோம். என்னது அப்படின்னா, பாவத்தை அறிக்கை செய்யலை, அதனால அவனுக்கு ரட்சிப்பு இல்லை. அது உண்மையான வார்த்தை தான். அவன் பாவத்தை அறிக்கை செய்யலை, ரட்சிப்பு இல்லைங்கிறது உண்மையான வார்த்தை தான். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நம்ம பார்க்கும்போது அங்கே ஆசிரியர்கள், வேதப்பாரர்கள், பரிசேயர்கள், அந்த வழியால் கடந்து போகிற மக்கள் எல்லாரும் அங்கே அந்த வழியாக வர்றாங்க. இந்த சிலுவையில் அறையப்பட்ட 3 பேரை பார்க்குறாங்க. அதில் நம்ம ஆண்டவரும் தொங்கிட்டு இருக்கிறாரு. உடனே என்ன செய்கிறாங்கன்னா, தங்களுடைய தலையை துளுக்குறாங்க. அந்த தலையை துளுக்கிட்டு அவங்க சொல்கிறாங்க, இந்த தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ள கட்டுறேன்னு சொன்னானப்பா, நீ தேவனானால், நீ தேவகுமாரனானால் நீ என்ன செய்ய, உன்னையே ரசிச்சுக்கோ, அதுக்கப்புறமா எங்களை ரசிக்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை அவங்க போடுறாங்க. இதே மாதிரி இந்த கள்ளன், மனஸ்தாபப்படாத அந்த கள்ளனுடைய வார்த்தை பாருங்க, நீ கிறிஸ்துவானால் அப்படின்றார். நீ கிறிஸ்துவானால் அப்படிங்கிற வார்த்தையை அந்த கள்ளன் சொல்றான். ஒரு மரியாதை, எந்த இடத்துலையுமே ஒருத்தருக்கு ஒரு மரியாதை கொடுக்கறது நம்ம உலக பிரகாரமான ஒரு வழக்கமாய் காணப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா, நீ கிறிஸ்துவானால், அப்பேற்பட்ட அந்த சராசரங்களை படைத்த தேவகுமாரன் இன்னைக்கு நீ கிறிஸ்துவானால் என்று அவன் சொல்ற அளவுக்கு அவனுடைய மனம் அவ்வளவுக்கு பக்குவப்பட்டிருக்கு. அப்போ அந்த இடத்துல மரியாதை இல்லை ஆண்டவருக்கு. அதே போல ஆண்டவருக்கு பயப்படுற பயம் கிடையாது. அவனுடைய உதடுகள் மாறுபாடான தீங்கை நினைத்து தீங்கான காரியத்தை யோசிக்கிற, அவனுடைய உள்ளம் தீங்கான காரியத்தையே யோசிக்கிற ஒன்றாய் அவன் காணப்பட்டது. இப்போ அவன் சொல்றான், அதே மாதிரி எல்லா ஜனங்களும் நீ தேவனுடைய குமாரனானா என்று ஒரு கொஸ்டின் எழுப்புறாங்க. அதே வார்த்தை தான் நீ கிறிஸ்துவானால் என்ற ஒரு கொஸ்டினையும் இந்த இடத்துல அந்த மனஸ்தாபப்படாத அந்த கள்ளன் பேசுறது நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்ற வாக்கு அவனுடைய வாழ்க்கையில உறுதிப்பட்டிருக்கிறதை நாம் காண முடிகிறது. இங்க அவனுக்கு அவன் கடவுளுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. அவன் பேரியாளின் மகனாய் அவன் காணப்பட்டான். ஒரு துன்மார்க்கமான ஜீவிதம் நடத்தக்கூடிய ஒருவனாய் அவன் இருந்தான். அவன் பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஆகடியை பேசி திரிகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். அவன் செய்யறதெல்லாம் அக்கிரமம், துன்மார்க்கம்,
அவனுடைய வாழ்க்கையில் செஞ்சதெல்லாம் பாவங்களை செஞ்சு மூட்டையாக சுமந்துக்கிட்டு இருக்கான். அந்த மூட்டையை இறக்கி வைக்கிறதுக்குரிய நபர் பக்கத்தில் இருக்கிறாரு. ஆனால் அவனுக்கு நல்ல தெரியும் இவர் கிறிஸ்து என்று, எல்லாருடைய பாவங்களுக்காக என்னுடைய பாவங்களுக்காகவும் இவர் தான் மறுத்திருக்கிறார் என்றும் தெரியும். ஆனாலும் இந்த கல்வன் என்ன செய்யறான்னா, அவனுடைய மனம் பக்குவப்படாதனாலே அவனுடைய வார்த்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விரோதமாக வருது. ஆண்டவருக்கு ஆப்போசிட்டாவே வந்துட்டு இருக்கு. கடவுளை பற்றி அவர் சொல்லும் போது எந்த ஒரு பயமும் இல்லாத ஒரு மனிதனாக அவன் அந்த இடத்துல பேசுகிறது. அதான் ஆகடியும் பேசி தெரியுது. அந்த என்ன பேசுறோம் அப்படின்னு தெரியும், வீம்புக்குன்னே அவன் பேசுறது. ஆனா அவன் பாருங்க, இகழ்ந்தான் என்று வேதத்தில் சொல்லி, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று இகழ்ந்தான் என்று வேதம் சொல்கிறது. எல்லாரும் ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, நிந்தனைக்குள்ள உட்படுத்தினாங்க, கேலி பேசினாங்க. எல்லாத்துக்குமே இந்த கள்ளனும் என்ன செய்யறான், அதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில மரணத்துக்கு பின்னால் வருகிற வாழ்வு என்ன என்பதை குறித்து அவன் சிந்திக்காதவனா இந்த இடத்துல அவன் காணப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவன் இருதயத்தில் வஞ்சனை மட்டுமே காணப்பட்டதால் நம்மால் உணர முடிகிறது அல்லவா. இப்ப நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்கிறது, தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன். அவனுக்கு என்னன்னா, அவனுக்கு இந்த மரணம் சம்பவிச்சா போதும்பா, இந்த மரணத்திலிருந்து பெரிய விடுதலை கிடைச்சா போதும், எவ்வளோ நேரம் வலியை தாங்கிறது, அவனுக்கு நினைச்சதெல்லாம் அது ஒண்ணுதான். ஏன் அவன் இருதயம் மூடமான நம்பிக்கையை அந்த இருதயம் கொண்டிருந்தது. அவனுக்கு தெளிவான ஒரு சிந்தனைக்குள்ள அவன் கடந்து போவதற்கு அவனால் முடியாத போனதற்கு காரணம் என்னன்னா, அவன் இருமாப்பா தன் இருதயத்தை வைத்து கொண்டதுனால்தான். அவளுக்கு நல்லாவே தெரியும் இந்த மரணத்துக்கு பின்பாய் நரகம் ஒன்று உண்டு, அதுக்குள்ளே நம்ம எப்படி போகிறதுன்னு. ஆனால் இவனுக்கு என்ன, நம்ம ஜீவன் போனால் போதும், எப்போ இந்த உயிர் போகும், நம்ம சரீரத்தில் உள்ள ரத்தமெல்லாம் கடந்து போய் எப்போ இந்த ஜீவனை விட்டு நம்ம போவோம் அப்படிங்கிற ஒரே ஒரு தாட் தான் அவன் மனசில் இருந்துச்சு. இப்போ இந்த கள்ளன் குடிச்சு பின்னாடி பார்க்கலாம். இப்போ மனஸ்தாபப்பட்ட கள்ளனை பாருங்களேன். அவன் பாருங்க, முதலாவது தேவனுக்கு பயப்படுகிற அந்த வார்த்தையை பாருங்க, அழகா சொல்லுவான். மற்றவன் அவனை நோக்கி, இந்த ஆசிரியருக்கு உட்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை யாருக்கு சொல்றான், அந்த மனஸ்தாபப்படாத கள்ளங்கிட்ட. இந்த மனஸ்தாபப்படுற கள்ளன் சொல்லிக்கிட்டு இருக்கான், என்னையா நீ இவ்வளவு கஷ்டப்படுற, இவ்வளவு வேதனைப்பட்டு மரண வேதனை நிற்கிற, இந்த ஆக்கினையெல்லாம் பாரு, நீ என்ன பாவம் செஞ்சியோ அந்த உலகத்துல, என்ன நீ அக்கிரமம் செஞ்சியோ, இந்த அக்கிரமத்துக்கு எல்லாத்துக்கும் தான் நீ தக்க பலனை நீ அடைஞ்சிட்டு இருக்க. இப்ப நீ தேவனுக்கு பயப்படாம நீ இருக்கிறது என்ன, உன் பேச்சு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல அவன் அந்த தப்பை சுட்டி காமிக்கிறார். அதே போல நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நான் நடப்பிக்கிறவருக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாத ஒன்றும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொள்றான். நம்மளாவது பாரு எவ்வளவு தப்பு பண்ணிருக்கோ, அதனால இந்த மரண தண்டனை, இந்த சிலுவையில் அறையப்பட்ட கொடூரமான தண்டனை நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா ஒரு பாவம் அறியாதவர் நமக்கு நடுவில் தொங்கிட்டு இருக்கிறாரு, ஏன் நீ அவர் இப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கடிந்து கொள்ற பாருங்க. அவனுக்கு நல்ல அந்த நேரத்துல அவனுடைய உள்ளமானது பூரிப்பாகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா அப்படிங்கிற. ஏன்னா முதலியே நீ கிறிஸ்துவானால் என்று ஒரு மனிதனை, சாதாரண ஒரு மனிதனை பேசுவது போல இந்த பேசுகிற அந்த கள்ளன் இப்போ இவன் சொல்றான், நீ கிறிஸ்துவானா கேட்டேப்பா, நீ கடவுளுக்கு பயப்படுறது இல்லையா, நம்ம எல்லா தவறுகளை செஞ்சுட்டு இந்த தண்டனைக்குள்ள வந்துட்டு இருக்கோம், அவர் ஒன்றும் அறியாதவர், ஒரு பாவமும் செய்யாதவர், அவருக்கு நீ பயப்படுறது இல்லையா, ஏன் இப்படி பேசுறேன்னு சொல்லி அந்த இடத்துல கடிந்து கொள்கிறதை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக பாருங்க, ஏசாயா 55:6வது வசனம் இப்படி சொல்லுகிறது. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான் இந்த வசனம் சொல்கிறது, கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று வேதத்திலே அருமையான ஒரு வார்த்தை ஏசாயா 55:6வது வசனம் இப்படி சொல்லுகிறது. இந்த வார்த்தையை வாசிக்கிற பொழுது இதற்கும் இந்த கல்வனுக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் கர்த்தரை கண்டடைய
தக்க சமயத்தில் அவங்க அந்த கள்ளன் வந்து அழகாய் தேடுகிறார். எப்படி அப்படின்னு சொன்னால், அவனுடைய வாழ்க்கையில் இனி வந்து மரணம் ஒன்று தான் அவனுடைய வாழ்க்கையில் இருக்குது. ஏன்னா உலகத்தில் முழுவதும் பாவத்தால் ஃபுல்லாக எல்லா அக்கிரமத்தையும் செய்து கொண்ட இந்த கள்ளன் இப்பொழுது மரண அவஸ்தையில் நின்றுவிட்டு இருக்கான். ஆனால் இப்போ அவனுக்கு உண்டானதெல்லாம் மரணத்துக்கு பின்னாடி வருகிற வாழ்க்கையின் எண்ணத்தை வந்து அவன் யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். மரணத்துக்கு பின்னாடி நமக்கு என்ன நடக்க போகுதோ, என்ன நடக்கும், அப்போ நம்மளை ரட்சிக்கிறவர் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல தக்க சமயத்தில் கடவுளை தேடுறான். அந்த இடத்துல தேடுறான் பாருங்க. அந்த இடத்துல தேடணுங்கிற அந்த வாஞ்சை இருந்ததுனால தான் அந்த இன்னொரு கல்வனை கடிந்து கொள்கிற ஒரு மனம் அவனுக்கு உண்டானது. அவர் சொல்ற அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஏசாயா 55 7வது வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது அந்த கடைசி வசனம், கடைசி ஒரு லைன் அந்த மாதிரி சொல்லுகிறாரு. அவர் மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்திருக்கிற தகப்பன். அவர் வந்து அவர்கிட்ட போனால் மட்டும் போதும், ஐயா நான் பாவம் செஞ்சுட்டேன், என் பாவத்தை மன்னிங்க சாமி, நான் ரட்சிப்படையணும், இன்னைக்கு ரட்சிப்பு என் வீட்டுக்குள்ளே வரணும், என் குடும்பத்தில் வரணும், எனக்கு வரணும்னு சொன்னால் இப்போ மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்துக்கிற ஆண்டவர்கிட்ட தன்னை முழுவதும் ஒப்பு கொடுத்தாதான். ஆனால் இந்த கள்ளன் என்ன பண்ணுறா பாருங்க, அந்த நேரத்துக்கு தக்க சமயத்தில் கடவுளை தேடுறா. எப்படி தேடுறாரு? ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்துக்கு வரும்போது அடியனை நினைத்தது சாமி. எப்படி அருமையாக கேட்டுட்டார் பாருங்க. ஒரு வார்த்தை நான் எப்படி அருமையாக கேட்குறான். அவன் பாவி தான், எல்லா பாவங்களையும் செய்தவன் தான், கொடூரமான காரியங்களை செய்தவன் தான், கொள்ளை அடிப்பதற்காக பலரை கொலை செய்தவன் தான். இன்னைக்கு எத்தனையோ உயிர்கள் அவன் நினைச்சு எத்தனையோ உயிர்கள் போயிருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் பாருங்க, அந்த தக்க சமயத்தில் கடவுளை தேடினான். நமக்கு மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த காரியத்தை குறித்து அவன் யோசனை உள்ளவனாய், அந்த நேரத்தில் யோசனை உள்ளவனாய், ரட்சிக்கிறதுக்கு உரிய ஆண்டவர் நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு, நம்ம இந்த நேரத்தில் நம்ம தேடிடுவோம் அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்று தயவாய் வேண்டிக் கொண்டா. எப்படி கேட்டிருப்பான்னு நம்ம யோசிப்போம். எப்படி கேட்டிருப்பான்? அதிகாரமாக சொல்ல முடியுமா? ஆனால் அவன் வந்து அந்த இடத்துல வந்து எப்படி கேட்டிருப்பான்? ரொம்ப கண்ணீரோட, ரொம்ப வாஞ்சையோட, ரொம்ப அவன் வந்து தன் இருதயத்தெல்லாம் ஊற்றி அவன் கேட்டிருக்க கூடும். ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும். பாருங்க இப்போ எப்படி கேட்டிருக்கான் பாருங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே நமக்கு மனப்படமாக தெரிந்த ஒரு வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று இயேசு சொன்னார். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எதெல்லாம் கொடுக்கப்படும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். ராஜ்யத்தை தேடுறதுக்கு முதலாவது கடவுளுக்கு கீழ்ப்படியணும், தன் பாவம் இல்லாமல் வாழணும், மாசுக்கு இருதயமுள்ளாய் வாழணும். ஆனால் அதையும் மீறி நம்ம பாவம் செய்கிற பொழுது மன்னிக்கிறதுக்கு தயப்படுத்துக்கிற ஆண்டவரோடு கூட மன்னிப்பு கேட்டு அந்த இடத்துல மனம் திரும்பின ஒரு மனுஷங்களாய் நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது மட்டும்தான் அந்த தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு போக்கை ஆண்டவர் நமக்கு உண்டு பண்ணி தருவார். இப்போ பார்த்துக்கோங்க, மரணத்தை பின்பான வாழ்வு என்ன என்பதை அவனுடைய மனம் உற்று நோக்கினவனாய் அவன் அந்த இடத்துல காணப்பட்டான். ஆண்டவர் அந்த நீதிமொழிகள் 28:26 பின்பகுதி சொல்கிறது, ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். அவன் அந்த இடத்துல ஞானமாய் நடந்தான். இருதயத்தினுடைய நினைவுகளை அவன் நினைக்கல, தான் இருதயத்தினுடைய நினைவுகளை நினைக்கல, யாரையும் நினைக்கல. அந்த இடத்துல அவன் ஞானமாய் நடந்தபடியினாலே ஆண்டவரிடத்தில் இந்த வார்த்தையெல்லாம் பேசும்படி அவன் அந்த மரண தருவாயில் இருக்கும் பொழுது கூட அவனுடைய வாய் தன்னால் பேச ஆரம்பித்தது. அவன் மரணத்துக்கு பின்னால் வருகிற அந்த நல்ல வாழ்வு தனக்கு உரித்தாக வேண்டும், தனக்கு சொந்தமாக வேண்டும், நமக்கு சுதந்திரமாக வேண்டும் என்று அந்த ஒரு நொடி பொழுதிலே அந்த கள்ளன் நினைத்த ஒரு மனிதனாக அந்த இடத்துல காணப்பட்டான். பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கு இரக்கம் உண்டு என்று வேதம் சொல்கிறது. இரக்கம் சாதாரணமாக வருமா? அது கடவுள் துணிந்து பெரிய இருக்கும். மனுஷங்கிட்ட ஏதாவது போய் நம்ம சாரி கட்டோம்னா அவங்க தலையாட்டுறாங்களோ என்னவோ, என்ன செய்யறோம் என்னவோ கடந்து போய்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்முடைய பாவங்கள்லாம் மன்னிக்கிறதுக்கு தயப்படுத்திருக்கிற ஆண்டவர் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்க என் பிள்ளைங்க எப்போ வருவாங்க, அவங்க செய்கிற பாவங்களெல்லாம் நான் மன்னிச்சிருந்தேன். எதுக்கு? எவ்வளோ பெரிய தேவராஜ்யம் காத்து கொண்டிருக்கிறது அவங்களுக்காக, வாசலை திறந்து வச்சுட்டு காத்துட்டு இருக்கிற என் பிள்ளைங்க எப்போ வருவாங்க, எப்போ இதுக்கு ராஜ்யத்துக்குள்ள இந்த ராஜ்யத்தை சுதந்திரிச்சு கொள்வாங்க. நான் நிறையா அவங்களுக்கு இப்போ ஒரு வீடு ஆயத்தம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேனே, என் பிள்ளைங்க எப்போ வருவாங்க, காத்து கொண்டிருக்கிற ஒரு இருதயம், துடிப்போடு காணப்படுகிற ஒரு இருதயம் நமக்காக மேலத்திலே ஆண்டவர் வந்து காத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் வந்து காத்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். இங்கே பாருங்க, பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கு
உள்ளவர்களுக்கு இரக்கம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. 43ஆம் வசனத்திலே இயேசு அவனை நோக்கி அந்த வார்த்தை சொல்றாரு பாருங்க, இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதர் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. காரணம் என்ன? அவர் சொன்னதை செய்கிறவர். அவர் வாக்கு சொன்னால் அதை உறுதிப்படுத்துகிற நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறார். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21 வசனம் சொல்கிறது, மரணமும் ஜீவனும் அவரவர்களுடைய நாவில் உள்ளது என்று வேதம் சொல்கிறது. காரணம் என்ன? இந்த 2 கலைகளிடத்திலுமே நாவுதான், அவருடைய நாவே அவர்களுடைய வாழ்க்கையை நிர்ணயித்து கொடுத்தது என்று நம்ம பார்க்க முடிகிறது. ஒருவன் பாவத்தை அறிக்கை செய்யாமல், ஆண்டவர் என்று கீழ்ப்படியாமல், பயப்படாமல், கடவுளுக்கு என்று ஒரு மரியாதையை கொடுக்காமல் அவன் மரண வாசலுக்குள்ளாய் பிசாசினுடைய ராஜ்யத்துக்குள்ள அவன் கடந்து செல்வதற்கு எத்தனைப்பட்டான். இன்னொருவன் மனஸ்தாபப்பட்டான், இது ஆண்டவர் என்று சொன்னார், மரியாதை வைத்தார், பயப்பட்டான். பாருங்கள், அவன் கடவுளுக்கு பயந்ததினாலே அவன் மனுஷனை நம்பல, தான் இருதயத்தை நம்பல, ஆனா கர்த்தரை நோக்கி நம்பினான். ஏன்னா கூட நடுவில் இருக்கிறவர் ரட்சகர். அவர் ரட்சகர் என்று சொன்னதினால் தான் அவர் என்ன செஞ்சிருக்காங்க, வீண் பழியை போட்டு அங்க அவரை அரைஞ்சிருக்காங்க. நல்லாவே தெரியும் இந்த கல்லனுக்கு. ஆனா இவன் மனுஷனை நம்பல, தன்னுடைய இருதயத்தை நம்பல, ஆனா கர்த்தரை நம்பினா. கர்த்தரை நம்புறதுனால நீதிமொழிகள் 29:25 சொல்கிறது, கர்த்தரை நம்புறதுனால அவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்பட்டான். உயர்ந்த அடைக்கலம். அவன் செய்ததெல்லாம் பாவம், அவன் பாவ மூட்டையெல்லாம் இப்ப பாருங்க, ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையில, நீ இன்னைக்கு என்னோட கூட பரதீசில் இருப்பாய் சொன்ன வார்த்தை, ஒரு வார்த்தையினால அவனுடைய பாவ பாரங்கள் எல்லாம் அவனை விட்டு அகன்று போயின. அவன் மனம் தெளிவாயிற்று, அவனுடைய மனதில் உள்ள இருகள் அகன்று போயின. அவன் அக்களிப்போடு பரம ராஜ்யத்துக்குள்ளாக அந்த ஊற்றிலே நீந்தினவனாய் மூழ்கினவனாய் காணப்பட்டான். பெரிய சந்தோஷம் அவனுடைய உள்ளத்தை நிரப்பினது, பெரிய ஒரு சந்தோஷம் நிரப்பினது. கடவுளோடு கூட, இந்த பிரபஞ்சத்தை கடவுளோடு கூட, அந்த சராசரங்கள் படைத்த ஆண்டவரோடு கூட நான் உலாவப் போகிறேன். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை குறித்து ஓடிக்கொண்டிருக்கிறோம்? பரம ராஜ்யத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிற மக்களால் இந்த உலகத்திலே நாம் இருப்போம் என்று சொன்னார். அறியாது தெரியாது செய்கிற தவறுகள் எல்லாரிடத்திலும் உண்டு. மனிதர்களாய் பிறந்த ஒவ்வொருவருமே சில தவறுகளை அவ்வப்போது நாம் செய்வதுண்டு. எல்லாவற்றுக்கும் மன்னிக்கிறதுக்கு தயப்பெடுத்துக்கிற ஆண்டவரோடு கூட நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். எல்லாவற்றுக்கும் மேலாக பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்டு பெரிய இரக்கத்தை, கடவுளுடைய இரக்கத்தை சுதந்திரித்துக் கொண்டு அவரோடு கூட வாழ நாம் ஆசைப்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 13 இப்படி ஒரு வசனம் சொல்கிறது பாருங்க, நிர்மூலமாகாத நித்திய அடையாளம் அவருடைய நெற்றியில இடப்பட்டவனாய் சந்தோஷமாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்தான். இப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ இன்றைக்கு என்னோட கூட பிரவேசிப்பார். அவருடைய உள்ளம் வாஞ்சித்தது, எப்ப இந்த மரணம் எனக்கு வரும்? ஆண்டவர் எப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாய் போவார்? ஆண்டவர் எப்பொழுது என்னை நினைவு கூறுவார்? ஆண்டவர் எப்பொழுது என்னை அழைப்பார்? நான் அவரோடு கூட உலாவி, அவரோடு கூட நான் சஞ்சரித்து, அவரோடு கூட சமாதானமாக இருப்பதற்கு எப்பொழுது என் ஆண்டவர் என்னை அழைப்பார்? அந்த நினைப்பு மட்டும்தான் அந்த நேரத்தில் இருந்தது. அவனுடைய அந்த இக்கட்டான அந்த நேரத்தில், வேதனைப்படுகிற அந்த மரண ஓலத்தில் அவன் நினைத்ததெல்லாம், ஆண்டவர் கூட நான் எப்பொழுது உலாவுவேன்? ஆண்டவர் எப்பொழுது என்னை அழைப்பார்? இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த அளவுக்காய் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? 2 கள்ளர்கள் நம்ம மத்தியிலே நம்ம முன்னாடி இருக்கிறாங்க. ஒரு மனஸ்தாபப்படாத ஒரு கள்ளன், ஒரு மனஸ்தாபப்பட்ட ஒரு கள்ளன். 2 பேருமே நமக்கு ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்குறவங்க தான் இந்த இடத்துல இருக்கிறாங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் பாவங்களாய் செய்து கொண்டிருந்த கள்ளன் அழகாய் மனம் திரும்பி கடவுளோடு கூட அழகாய் ஆண்டவரோடு கூட சஞ்சரித்தான். பாவம் செய்து மனஸ்தாபப்படாதவன் அவன் ஆக்கினைக்குள்ளாக எரிகிற கந்தகம் அக்கினிக்குள்ளாக அவன் காணப்பட்டான். எதிலே நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்று நாம் இந்த நாளிலே நாம் யோசிக்கிறவர்களா இந்த நாளிலே காணப்படுகிறோம். நம்முடைய நாவு தான் நம்முடைய மரணத்தையும் ஜீவனையும் கொடுக்கிறது. மரணத்தை ருசி பார்த்த மனஸ்தாபப்படாத கள்ளன் எங்கே? ஜீவனை ருசி பார்த்த மனஸ்தாபப்பட்ட கள்ளன் எங்கே என்பதை குறித்து இந்த நாளில் நாம் தியானித்தோம். அதை மனதிலே கொண்டவர்களால் நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த தவறுகள் செய்தாலும், அப்பா எங்களுடைய தவறுகளை மன்னிக்க என்று சொல்கிற பொழுது கடவுள் மன்னிக்கிறதுக்கு தயப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறது என்பதை நம்பி நம்ம இந்த உலகத்திலே கடந்து செல்வோம். ஆண்டவர் தாமே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதித்து பெறப்படுத்துவார்கள். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, today I tell you, you will be in paradise.
சாதாரண வார்த்தை இல்லை. You will be with me in paradise. பாரடைஸ்ங்கிறதுக்கு ஏதேன் தோட்டம் சொல்றவங்க உண்டு, கெஸ்தமனே தோட்டத்தை கூட அப்படி விமர்சிக்கிறவங்க உண்டு. அவங்க சொன்ன மாதிரி நீதிமொழிகள், எரேமியா, உன்னத பாட்டுகள், இதுல இந்த பாரடைஸ் பற்றி அதிக சொல் வரும், குறிப்பிட்டு வரும். ஆனால் மறைத்தவர்கள் மறைத்த பின் நீதிமான்கள் இருக்கக்கூடிய இடம் பாரடைஸ் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற போது, அந்த வகையிலே 2 பேருக்கு அந்த ஆண்டவரோட தண்டனை இருந்தது. 2 பேரும் குற்றத்திலே கள்ளர் என்ற சொல்லல் அங்கே குற்றவாளிகளாக இருக்கவர் நியமிக்கப்பட்டார்கள். அதில் ஒருவர் இயேசுவை கண்டு கொண்டதால் அவனுக்கு பரலோக வாழ், பரதேசி வாழ், பாரடைஸ் கிடையாது. ஆகவே நாமும் நீதிமான்களாக ஆண்டவருடைய நெருக்கத்திலே இருக்க கடவுள் நமக்கு அந்த வாய்ப்பு, அவரை ஆண்டவர் என்று புரிந்து அவரை அறிக்கையிட்ட அந்த கடமை போல அவனுக்கு இருந்த அந்த ஸ்பெஷல் இன்சைட் எனக்கு வேணும், அவரை நான் பார்க்கணும், அவர் புரியணும் என்ற உள்ளார்ந்த உள்ளத்தோடு அவரை பார்ப்போம். உங்களுக்கும் அந்த இடத்தை ஆண்டவர் சத்தம் கொள்வாங்க. மாபாவியான கள்ளனும் ஆரோத்தில் நிறைய பாடல்கள், மனதில் தொடுகிற பாடல்கள் இருக்கிறது. சில பாடல்கள் கேட்கும் போதே கண்களில் நீர்த்துவர்கள் வந்து உணர்ச்சி வசப்படத்தோம். கள்ளனென்று தள்ளிடாமல் அள்ளி என்னை அழைத்தவா. அந்த சில பாடல்கள் கேட்கும் போதே மனதில் இருக்கும். ஆனா எல்லா பாடல்களிலும் இங்கே இருக்கிற பாடல்களோட சிறந்த பாடல் இல்லை என்பதுதான் திருச்சபை விசுவாசிகளுக்கு இருக்கும். ஆகவே தான் 1000 பாடல்கள் இருந்தாலும் நம்ம பாடல்களுக்கு வந்து 663 பாட்டு இருக்கு. இதை விட சிறந்த பாட்டு எனக்கு எதுவும் இல்லை. அந்த என்ன வேணும், நம்பிக்கை வேணும் விசுவாசிகளுக்கு. இப்போ 3ஆவது வார்த்தையை பேசுவதற்கு உங்கள் முன்னே வருகிறார்கள். அந்த வார்த்தையை பக்தியோடு கேட்கும்.